कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। குழந்தையாய் தோன்றுவார், மனதில் தெய்வ குழந்தையாய் மூன்றுவார். சின்ன குழந்தையாய் தோன்றுவார், மனதில் தெய்வ குழந்தையாய் ஒன்றுவார். என்னவோ பல பாடல்கள் ஞானம், என் இசை வீசுரையாடல்கள். என்னவோ பல பாடல்கள் ஞானம், என் இசை வீசுரையாடல்கள். என்னவோ பல பாடல்கள் ஞானம், என் இசை வீசுரையாடல்கள். கண்ணிலே தேனொளி வீசுதே, அதை காண்பதற்கே மிக கூடுதே. கண்ணிலே தேனொளி வீசுதே, அதை காண்பதற்கே மிக கூசுதே. என்னும் நாம் சூரத் யோகியாம் தந்தை, ஈசனை காட்டும் நல்வேதியாம். என்னும் நாம் சூரத் யோகியாம் தந்தை, ஈசனை காட்டும் நல்வேதியாம். என்றும் வாதனை தவிர்க்கின்றோம் ஊட்டுவார், வல்ல பிள்ளைகளை ஊட்டுவார். என்றும் வாதனை தவிர்க்கின்றோம் ஊட்டுவார். எல்லையில் வந்தென்னும் ஜோதியாம், நமக்கு ஏற்றம் தருவதில் ஆதியாம். எல்லையில் வந்தென்னும் ஜோதியாம், நமக்கு ஏற்றம் தருவதில் ஆதியாம். இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி உங்களை எல்லாம் வரவேற்கும் முகமாக உரையாற்றுகிறார் செல்வி விஜயலட்சுமி அவர்கள். இவர்கள் வருமான வரி துறையின் இயக்குநராக இருக்கிறார். யோகி ராம் சூரத் குமார் அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். இங்கு குழுமியிருக்கும் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்று நாம் எல்லாரும் எப்பவுமே புண்ணியம் செய்கிறார்கள். யோகியார் அவர்களை பற்றி நீங்கள் எல்லாரும் பத்திரிகைகளில் நிறைய படித்திருப்பீர்கள். இந்த மாதம்தான் மஞ்சுளா ரமேஷ் அவர்கள் மங்கையர் மலரில் எழுதிய அருமையான கட்டுரை வெளிவந்திருக்கிறது. இதற்கு முன் பலர் யோகியாரை பற்றி பலர்ந்த கட்டுரைகளையும் கதைகளையும் கதைகளையும் எழுதியிருக்கிறார்கள். அதையெல்லாம் படித்திருப்பீர்கள். ஆகையால் அவரை பற்றி அதிகமாக நான் இப்பொழுது சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இருந்தாலும் ஒன்றை ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி ஆகியோரை போல இறைநிலை அடைந்த ஒரு மகானை இன்று நாம் எல்லோரும் நம்முடன் காண ஒரு பெரிய பாக்கியம் செய்திருக்கிறோம். இந்த மாதிரியான மகான்கள் தங்களை வெளிக்காட்டிக் கொள்வதே இல்லை. பலர் பப்ளிக்கினுடைய ஏதிலிருந்து தப்புவதற்காக தனியாகவே இருந்து தங்களுடைய ஈஸ்வர ஸ்மரணையிலேயே இருந்து ஒன்றி போய்விடுகிறார்கள். அப்படி இல்லாமல் நமக்கெல்லாம் ஒரு நல்வழி காட்ட வேண்டும் என்கிற ஒரு ஈடுபாடால் இந்த பெரிய மகானவர்கள் தங்களை வெளிக்காட்டிக் கொள்வதும் அல்லாமல் நம்மை எல்லாம் அவர்பால் ஈர்த்து நம்ம எல்லாம் ஒரு பொருட்டாக மதித்து
அவருடன் இருக்க அனுமதி செய்திருக்கிறார். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் எல்லோரும் இன்று பெற்றிருக்கிறோம். இந்த மாதிரியான பாக்கியத்தை பெற்ற அன்பர் திரு காமராஜ் அவர்கள் இவருள்ள விட பக்தி மேலீட்டினால் தனக்கு சொந்தமான நிலத்தை, காணி மடத்தை இந்த மந்திராலயம் கட்டுவதற்காக அர்ப்பணித்து மந்திராலய வேலைகளுடன் வேலைகளின் ஒரு முன்னூற்றுடன் ஈடுபட்டு அந்த பணியை நடத்தி இப்பொழுது கும்பாபிஷேகம் நடக்கும் வரை இந்த கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு பகவானுடைய பூரண அனுமதி இருக்கிறது. இவர் இறைநிலை அடைந்த இவருக்கு தன்னலம் என்பதோ தான் என்ற அகந்தை என்பதோ சிறிதும் துளியும் இல்லாதவர். நமக்கெல்லாம் இவருடைய நாம மகிமை கொள்ள வேண்டியதன் பொருட்டே இவர் தம்மை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாமம் என்பது நாமி இல்லாமல் நாமம் என்பது மட்டும் நமக்கு புரியக்கூடிய ஒன்று இல்லை. அதனால் இவர் தம்மை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த மகிமைக்காக தான் இந்த மந்திராலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மந்திராலயம் கும்பாபிஷேகம் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்காகத்தான் பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் இவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்த ஒரு இவந்தை அழகாக சித்தரித்து பிரசக்தித்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது எங்கள் எல்லாருடைய கோரிக்கை. இவர்கள் எல்லாம் உங்களுக்கு தலையாய கடமை என்று நான் கருதுகிறேன். நான் கருதினால் மட்டும் போதாது, நீங்களும் அதை எடுத்து செய்ய வேண்டும். அந்த மகானுடைய தரிசனத்தை காண்பதற்கு எல்லோரும் பெரிய புண்ணியம் செய்திருக்கிறோம். இதை நீங்கள் மக்கள் மத்தியில் பரவலாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை. உங்களை எல்லோரும் வருக வருக என்று மிகவும் அன்புடனும் தாழ்மையுடனும் வேண்டிக் கொள்கிறேன். எழுப்பப்பட்ட வரும் காணிமட மந்திராலய ட்ரஸ்டின் சார்பாக அதில் ஈடுபடுத்திக் கொண்ட ஒருவன் என்ற முறையிலே உங்களை எல்லாம் வேலூரிலும் சென்னையிலும் முக்கியமாக பல எழுத்தாளர் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், தலைசிறந்த பத்திரிகையாளர்கள் வேலூரிலே அவர்கள் பல வேலைகளுக்கிடையே இன்றைக்கு பல முக்கியமான செய்திகள் நிறைந்த ஒரு நாட்டிலே நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருந்து எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இங்கே வந்திருப்பதை நாங்கள் மிகவும் உங்களுடைய ஒரு ஈடுபாட்டினையும் எங்களுடைய ஒரு பாக்கியமாக எடுத்து, முக்கியமாக என்னுடைய சொந்த பாக்கியமாக நான் எடுத்துக்கொண்டு உங்களையெல்லாம் வரவேற்பதிலே செல்வி விஜயலட்சுமியுடன் சேர்ந்து கொள்கிறேன். அடுத்ததாக இங்கே எழுத்தாளர் சங்க தலைவர், தமிழ் எழுத்தாளர் இந்திய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் விக்ரம் அவர்கள் வந்திருக்கிறார்கள்.